வணக்கம். கரூர் பரபரப்புக்கு மத்தியில் வெளியான ஜனநாயகன் படத்தின் புதிய அப்டேட். அப்படியே ஜனநாயகன் படத்தில் புதிதாக என்ன அப்டேட் வந்துள்ளது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகரும் தவிக தலைவருமான விஜய் அவர்கள் நடித்துள்ள அவரது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்தது. இதற்கிடையே தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கும் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருந்தார். அப்போது கடந்த 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. இதற்கிடையே அக்டோபர் 5ஆம் தேதி அன்று ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரம் தீபாவளி அன்றும் வெளியிடப்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் கரூர் சம்பவத்தின் காரணமாக இப்போது ஜனநாயகன் படம் தொடர்பாக எந்த ஒரு ப்ரொமோஷனும் வெளியிட வேண்டாம் என விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஜனநாயகன் படத்தின் அப்டேட்டுகள் இன்னும் ஓரிரு மாதங்கள் வெளியிடப்படாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஜனவரி 9ஆம் தேதி திட்டமிட்டபடி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாகவே ஒவ்வொரு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை என்று விஜய் அவர்களது படமோ அல்லது படம் குறித்த அப்டேட்டோ வெளியாவது வழக்கம். ஆனால் இந்த முறை அது போன்ற எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாக போவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தீபாவளி அன்று வெளியாகிருந்த ஜனநாயகன் படத்தின் முதல் பாடலை விஜய் அவர்கள் வெளியிட வேண்டாம் என்று ஸ்ட்ரிக்டாக உத்தரவிட்டுள்ளது பற்றியும், மேலும் தற்போதைக்கு எந்தவித அப்டேட்டும் வெளியிட வேண்டாம் என்று விஜய் அவர்கள் கூறியதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.